வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை உலகம். எங்கள் பதிவுகளை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய பதிவுகளுடன் உங்களை வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், டேஞ்சர் பகுதி 5. இந்த கதையோட முன்னாடி பாகங்களை கேட்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் இருக்குது, அதில் கேட்கலாம். கதை. சிவப்பிரகாசம் தன் தூர தரிசன சக்தியால் கண்டறிந்து சொன்ன விஷயங்கள் பரணிக்குள் ஒரு புது தெம்பை உருவாக்கின. அருகில் இருந்த குருவின் முகத்திலும் ஆச்சரிய ரேகைகள். ஐயா, இப்ப நீங்க சொன்னதை நான் அதிகபட்சம் 10 நிமிஷத்துல ஊர்ஜிதப்படுத்திட்டு வந்து அப்புறம் உன்கிட்ட பேசுறேன் என்று வேகமாக வெளியே செல்ல கால் எடுத்தான். அவனை சிவப்பிரகாசம் பார்வையாலேயே தடுத்தார். அந்த பொண்ணு கிடைச்ச மறு நிமிஷம் நீங்க இருக்கணும். அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. நான் தான் என் விசேஷ சக்தியால சொன்னேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன் அப்படி? ஒரு நல்ல சிஷ்யனா கேள்வி கேட்காம சொல்றதை மட்டும் செய்யறவனா நடந்துக்க பாரு. நான் உங்க சிஷ்யன்னு முடிவே பண்ணிட்டீங்களா? சரி, நீயே முடிவு பண்ணிக்கோ. என்ன நீ குருவா ஏத்துக்கிட்டா உனக்கு தான் அது நல்லது. நல்லதுன்னா அது சாதாரண நல்லது இல்ல. எதுவா இருந்தாலும் நிச்சயம் திரும்ப வருவேன். அப்ப உங்களோடு நான் நிறைய பேசவும் செய்வேன். ஏன்னா இப்படி உட்கார்ந்த இடத்துல உங்களால தூரம் இருக்கிறத பார்க்க முடியுதுன்னா, சிபிஐ, மிலிட்ரி, இன்டர்போல்னு பெரிய பெரிய அமைப்புக்கெல்லாம் உங்களையே தலைவரா போட்டுடலாம். ஒரு தீவிரவாதி கூட எங்கேயும் ஒளிய முடியாது. இதை நான் ஒரு அபிப்பிராயமா சொன்னேன், தப்பா எடுத்துக்காதீங்க. வரேன். பரணி புறப்பட நானும் வரேன் என்று குருவும் தொற்றிக்கொண்டான். அதே அடுக்குமாடியில் தீவிர சிந்தனையில் இருந்தார் சரண்யா அப்பா ராஜதுரை. அண்ணன் ரவிக்குமார் போனில் யாருடனோ பதற்றமாக பேசிக் கொண்டிருந்தான். போலீஸ்காரர்கள் இருவரும் வெளியே பரணியை தேடி புறப்பட ஆரம்பித்த நொடி மாடிப்படிகளில் பரணியை இறங்கி வருவதை பார்த்து அவர்கள் முகத்தில் ஒரு சலனம். பரணியும் நேராக ராஜதுரை முன்னால் தான் போய் நின்றான். ராஜதுரையும் ஏறிட்டார். நான் தான் சார் பரணி. எங்கேயா போயிட்ட? மேல குருவோட இருந்தேன் சார். அது யார் குரு? அவர் கேட்டது மறைமுகமாக சிவப்பிரகாசத்துக்கும் பொருந்தியது. அதை உணர்ந்தபடியே உடனிருந்த குருவை காட்டி, இவன்தான் சார், இவன் பேர் பிரசாத், குரு பிரசாத் என்றான். சரி, என் மகளை கடத்தின அந்த கார், அதோட நம்பர்னு ஏதாவது ஞாபகம் இருக்கா உனக்கு? சார், பதற்றத்துல கவனிக்கல, அதனால ஒண்ணுமில்ல. எனக்கு ஒரு 1/4 மணி நேரம் அவகாசம் கொடுங்க. சரண்யா இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். 15 நிமிஷத்துல நீ சொல்றியா? என்னப்பா, அது எப்படி முடியும்? அதெல்லாம் கேட்காதீங்க, நான் வந்து விவரமா சொல்றேன், நீங்க தயாரா இருங்க. பரணி பதிலோடு குருவை பார்க்க அவன் புறப்பட தயாரானான். ராஜதுரை முகம் சுழித்து ஆச்சரியமும் பதற்றமும் கலந்த கலவையானார். வெளியே வந்த இருவரும் மெல்ல நடக்க தொடங்கினர். என்னடா உன் திட்டம்? நம்ம அப்பார்ட்மெண்ட்டை ஒரு சுத்தி வருவோம். ஓட்டுச்சரிவு வீடு, எம்ஜிஆர் பட போஸ்டர், இரண்டுமே பார்க்க முடிஞ்ச அடையாளங்கள் தான். சரி, நான் வல பக்கத்துல பார்க்கிறேன், நீ இட பக்கத்துல பாரு. அடுக்குமாடு குடியிருப்பின் பிரதான சாலைக்கு வெளியே வந்து விட்டிருந்தனர். இடதுபுறத்தில் இருந்த பழைய வீட்டு முகப்பில் ஜேக்கப் புகைப்பிடித்தபடி நின்றிருந்தான். அவன் முன்னால் அவனது இன்னொரு சகாவான பாபி என்பவன். இருவரும் அருகில் சுவரில் ஒட்டப்பட்டிருந்த எம்ஜிஆர் பட சுவரொட்டியை மறைத்தபடி நின்று கொண்டிருந்தனர். அதனால் அவர்களை பார்க்க முடிந்தது. போஸ்டர் தெரியவில்லை. குருவும் பரணியும் கடந்து விட்டனர். அவர்கள் விலகவும் ஜேக்கப்பும் பாபியும் ஒருவரை ஒருவர் கேலியாக பார்த்து சிரித்து கொண்டனர். உள்ள பொண்ணோட அப்பனான இன்ஸ்பெக்டர் மண்டையை உடச்சிட்டு இருப்பான். ஒன்னும் பெருசா செய்யற மாதிரியே தெரியலையே. 2 போலீஸ்காரங்களும் வாசல் நின்று அப்பார்ட்மெண்ட்ல அப்படி இப்படி நடக்கிற பொம்பளைங்களை தான் நோட்டம் விட்டுட்டு இருக்காங்க. என்ன பண்ண முடியும்? நம்ம தயாளன் கடப்பாரிய விழுங்கி அதை சுக்கு கசாயம் குடிச்சு ஜீரணம் பண்ற ஆளு. அப்ப பிடிச்சு வச்சிருக்க நபரை ராஜதுரை விட்டுருவான்னு சொல்லு. விட்டுதான் தீரணும். இல்லைன்னா இந்நேரம் இன்ஸ்பெக்டர் மகள் மாயம்னு டிவியில செய்தி வாசிச்சுட்டு இருப்பாங்க. இவன் உஷார் பேர்வழி. அதனால பொண்ணு காணாம போனதே பெரிய விஷயமா ஆக்கிடாம அமுக்கி வாசிக்கிறான். இப்ப போனானே ஒருத்தன், இவன் தான் நம்ம கிட்ட இருக்கிறவள பைக்ல வச்சு ஓட்டிட்டு வந்தவன். இவனையே ஃப்ரீயா விட்டுட்டாங்களே, அப்ப என்ன அர்த்தம்? ஜேக்கப்பும் பாபியும் சர்வ சாதாரணமாக துளியும் பதற்றம் பயமின்றி பேசிக் கொண்டிருக்க குருவும் பரணியும் ஒரு ரவுண்ட் அடித்து முடித்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தனர். இருவர் முகத்திலும் ஏமாற்றம். என்னடா பரணி, அந்த அடையாளத்துல வீடும் இல்லை, எம்ஜிஆர் பட போஸ்டரும் இல்லையேடா. ஒரே வீடு தான், அது நம்ம காம்பவுண்ட் ஒட்டி இருக்கிற வீடு. ஆனா அங்க போஸ்டர் இல்ல, அதான் இடிக்குது. பேசிக்கொண்டே அருகே வந்துவிட்டவர்கள் திரும்ப ஜேக்கப்பும் பாபியும் பார்த்தனர். அவர்கள் கவனித்த நொடி பாபி சிகரெட் பற்ற வைக்க முனையை தீப்பெட்டி கை நழுவி கீழே விழுந்தது. அதை எடுக்க குனிந்தான். அப்போது பளிச்சென்று தெரிந்தது அந்த எம்ஜிஆர் பட போஸ்டர். குரு அதை பார்த்த வினாடி, பரணி, எம்ஜிஆர் பட போஸ்டர்டா என்று கத்தியே விட்டான். அது ஜேக்கப் பாபி இருவரையும் சற்று அதிர செய்தது. பரணியும் பார்த்தான். அவர்கள் முகத்தில் ஒரு படபடப்பு பரவுவதையும் கவனித்தவன் சமாளிக்க தொடங்கினான். ஆமாண்டா குரு, இந்த படத்தை தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம், இன்னைக்கே போவோம் என்றபடியே அங்கிருந்தே பார்வையை உள்பக்கம் செலுத்தினான். கதவு தாழிடப்பட்டிருந்தது தெரிந்தது. ஆமா, நீங்க யாரு? நான் உங்களை பார்த்ததே இல்லையே என்று அவர்களிடமும் கேட்டான். நாங்க இந்த வீட்டுக்கு குடி வர போறோம் என்று ஜேக்கப்பிடம் சமாளிப்பு. அப்படியா? ஏன் வரக்கூடாதா? சேச்சே, சும்மா தெரிஞ்சுக்க கேட்டேன் என்றபடியே வழிசலாக சிரித்தான். பின் குருவோடு நடக்க தொடங்கினான். ஜேக்கப்பும் பாபியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர்.
பரணி யதார்த்தமாக பேசின மாதிரியும் ஆழம் பார்த்த மாதிரியும் இருந்தது. அந்த குழப்பம் இருவர் முகத்திலும் தெரிந்து திரும்பி பரணியும் குருவையும் பார்ப்பதற்குள் அவர்கள் ராஜதுரை பிளாட்டுக்குள் நுழைந்திருந்தனர். ராஜதுரையை அவர் மனைவி மல்லிகா உலுக்கிக் கொண்டிருந்தாள். முதல்ல நீங்க புடிச்சு வச்சிருக்கிற ஆளை வெளியே விடுங்க. என் மக 1 மணி நேரத்துல இந்த வீட்டுல இருக்கணும். நீங்களும் உங்க டிபார்ட்மெண்ட்டும் என்று அவரிடம் புலம்ப, பொறுமையா இருமல்லி, நானும் அந்த இடத்துல இருக்கிறதால தான் எஸ்பியை தாண்டி யாருக்கும் தகவல் தரல. ஆனா நான் மட்டும் இப்ப வெளியே விட்டேன். இந்த வருஷமும் எனக்கு ப்ரொமோஷன் அவ்வளவுதான். ஏசி டிசின்னு எல்லா பதவியும் அப்புறம் கனவுல தான். வேண்டாம், உங்க போலீஸ் பொழப்பே வேணாம். எனக்கு அதை விட என் பசங்க பெருசு. இருவரின் வாக்குவாதத்துக்கிடையே பரணி உள்புகுந்தான். சார், சரண்யா இங்க நமக்கு ஒரு 100 அடி தூரத்துக்குள்ள தான் இருக்காங்க. நீங்க கான்ஸ்டபிளோட வந்தா புடிச்சிடலாம் சார். என்னையா உளர்ற? உளரல சார், நான் சொல்றது நிஜம். எப்படி கண்டுபிடிச்ச? அதை மட்டும் கேட்காதீங்க. அப்படியே லேசா வெளியே போய் பாருங்க. சந்தேகப்படுற மாதிரி 2 தடியருங்க நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க நிக்கிற அந்த குச்சி வீட்டுக்குள்ள சரண்யா இருக்கிற நிறைய வாய்ப்பு இருக்கு சார். நீ எதை வச்சா இவ்வளவு தீர்மானமா சொல்ற? நான் பக்கத்துல இருக்க தெரிஞ்சே இங்க என் பொண்ணை எப்படியா கொண்டு வருவாங்க? சார், இதெல்லாம் தான் இப்ப கிரிமினல்களோட ஸ்டைலு. அட என்னங்க நீங்க கேள்வியா கேட்டுக்கிட்டு வெளியே போய் அந்த வீட்டை பார்த்துட்டா தெரிஞ்சு போகுது. மல்லிகா ஒரு உந்து உந்தினாள். அரை மனதாக ராஜதுரையும் வெளியே செல்ல காலெடுக்க, சார், அவங்கள பாக்குற மாதிரி போகாதீங்க, ஓடிட போறாங்க என்று பரணி பின்னிருந்து குரல் கொடுக்க, ஒரு போலீஸ்காரன்னா எனக்கு தெரியும் யா எப்படி பார்க்கணும்னு என்று கோபமான குரலில் சொன்னபடியே வெளியில் இறங்கியவர் ஜேக்கப் பாபி இருவரையும் பார்த்தார். ஏற்கனவே குழப்பத்தில் இருந்தவர்கள் ராஜதுரை பார்க்கவும் விபரீதத்தை உணர ஆரம்பிக்க, ராஜதுரையும் காவலர்களோடு எங்கோ பார்த்தபடி அவர்களை நெருங்க ஆரம்பித்தார். மாடியில் தன் பிளாட் ஜன்னல் வழியே பார்த்து கொண்டே இருந்தார் சிவப்பிரகாசம். சிவப்பிரகாசம் கீழே நடப்பதை பார்த்தபடி இருக்க, அந்த ஓட்டுச்சரிவு வீட்டின் முன்னால் சலனத்தோடு நின்று கொண்டிருந்த பாபியும் ஜேக்கபும் தங்கள் முகத்தில் தங்களை மீறி ஒரு பதற்றத்தை காட்டத் தொடங்கினர். இன்ஸ்பெக்டர் ராஜதுரை அதை துல்லியமாக உணர்ந்தார். அவர்களை கடந்து நடப்பது போல சில அடிகள் நடந்தவர் அப்படியே திரும்பி வந்து அவர்கள் இருவரையும் ஏற இறங்க பார்த்தார். அவர்களிடமும் படபடப்பு பெருக ஆரம்பித்தது. யார்ப்பா நீங்க? இங்க உங்களை நான் இதுக்கு முந்தி பார்த்ததே இல்லையே என்று ஆரம்பிக்க, அவர்கள் ஒருவரை ஒருவர் வழிசலோடு பார்த்து கொண்டனர். அவர் பார்வை அப்படியே வீட்டு வாசல் கதவின் மேல் சென்றது. தன்னுடன் வந்திருக்கும் போலீஸ்காரர்கள் இருவரையும் பார்க்க அவர்கள் கதவை நோக்கி சென்றனர். அப்போது செல்போனில் சினுங்கல். ஜேக்கப் அதன் திரையை பார்த்து தயாளன் பெயர் தெரியவும் வேகமாக அணைத்தான். அனைத்த வேகத்தில் ஒரே தள்ளாக ராஜதுரையை தள்ளிவிட்டு தெருவில் இறங்கி ஓடத் தொடங்க அவனை பாபியும் பின்தொடரத் தொடங்கினான். அதற்குள் போலீஸ்காரர்கள் கதவை உடைத்து திறந்ததில் வாயில் பிளாஸ்திரியோடு கைகளில் கட்டோடு சரண்யா இருப்பது தெரிந்தது. அவர்கள் ஓடவும் பரணியும் குருவும் கூட தங்கள் பிளாட் வாசலிலிருந்து ஓடி வந்தனர். சரண்யா வேகமாக விடுவிக்கப்பட்டாள். ராஜதுரை மகளை கட்டிக்கொண்டார். அவரால் நம்ப முடியவில்லை. போலீஸ்காரர்கள் அடுத்ததாக தெருவில் இறங்கி அவர்களை தேடி பார்த்துவிட்டு ஏமாற்றமுடன் திரும்பினர். சரண்யாவை மார்போடு அணைத்தபடி ராஜதுரை அழைத்து வரவும் அவர் மனைவி மல்லிகா, அண்ணன் ரவிக்குமார் என்று எல்லோரிடமும் ஆச்சரிய திகைப்பு. சரண்யா ஓடிப்போய் தாயை அணைத்தாள். பயத்திலும் சோர்விலும் வெடுத்து போயிருந்தாள். அத்தனைக்கும் நடுவில் அவள் பார்வை பரணியையும் ஏறிட்டது. ராஜதுரை நெருங்கி கை குலுக்க தொடங்கினார். பரணி, இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். நீ எப்படி சரண்யா இங்க இருக்கிறத கண்டுபிடிச்ச? என்னால இதை இப்ப கூட நம்ப முடியல என்றார். பரணிக்கு உடனடியாக சிவப்பிரகாசம் நினைப்புதான் வந்தது. அவரே அவன் வாய்க்கு பூட்டு போட்டதும் நினைவுக்கு வந்தது. சற்று திணறிவிட்டு, அந்த 2 பேர் மேல வந்த சந்தேகத்தில் தான் சரண்யா அங்க இருக்கணும்னு யோகிச்சேன். அடுத்து இவ்வளோ பக்கத்துல இருக்கிறது ஒரு விதத்துல அவங்களுக்கு பெரிய பாதுகாப்பு. நீங்க இங்க இருக்கிறதால உங்க டிபார்ட்மெண்ட்டும் நிச்சயம் இந்த பகுதியை சந்தேகப்பட மாட்டாங்க. இதெல்லாம் தான் இப்ப கிரிமினலா யோசிக்கிறவங்க செயல்பாடு என்றான். யூ ஆர் ரைட். இன்னைக்கு கிரைம் ரேட்டும் சரி, அவங்க புத்திசாலித்தனமும் சரி, சர்வதேச லெவலுக்கு போயிடுச்சு. நான் கூட பிடிச்சு வச்சிருக்கிற ஆளை வெளியே விட்டு தான் சரண்யாவை மீட்க வேண்டியது இருக்கும்னு நினைச்சேன். நீ அதுக்கு அவசியமே இல்லாதபடி பண்ணிட்ட. தேங்க்யூ சோ மச். உனக்கு எந்த உதவினாலும் கேளு, நான் செய்ய தயாரா இருக்கேன். அப்புறம் எதிரிங்க இப்போ உண்மையிலேயே கோபப்பட்டு உன்னை பல வகையில மடக்க நினைக்கலாம். தனியா எங்கேயும் போகாத, குறிப்பா ராத்திரி நேரத்துல வெளியே போகவே போகாத என்று ஒரு இன்ஸ்பெக்டராகவும் அவனை எச்சரித்தார். சரண்யா பார்த்தபடியே இருக்க இப்போது அப்பார்ட்மெண்ட்டே வெளியே வந்து நடந்து முடிந்துவிட்ட அந்த சாகசத்தை பார்த்தபடி இருந்தது. அவர்களில் பரணியின் அம்மா சகுந்தலாவும் அக்கா சாந்தாவும் தங்கை பிரபாவும் கூட இருந்தனர். தனது பிளாட்டுக்குள் ஜன்னல் அருகே நின்று கொண்டு மர்மமான புன்னகையோடு சிவப்பிரகாசமும் பார்த்து கொண்டிருந்தார். அவர் பேத்தியான கல்யாணியிடம் மட்டும் எந்த உற்சாகமும் இல்லை. தாத்தா, சொல்லு, உங்க ஜோஷ்யம் பளிச்சிடுச்சு போல இருக்கே. ஜோஷ்யம் இல்ல, இது தூரதிருஷ்டி. ஏதோ ஒண்ணு, ஆனா நல்லதுதான் செஞ்சிருக்கீங்க. நான் எப்பமா கெட்டது செஞ்சிருக்கேன்? வாஸ்தவம் தான். இருந்தாலும் உங்களை புரிஞ்சுக்க சிரமமாவும் பயமாவும் இருக்கு.
உன் வயசுக்கு அப்படித்தான் தோணும். தாய் தகப்பனை எழுந்துட்ட உன்னை ஹாஸ்டல்ல போட்டு வளர்க்கவும் விருப்பம் இல்லை. கூடவே நீ இருக்கிறதால அது உனக்கு நல்லதா இல்ல கெட்டதானும் தெரியல. ம். கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு இருக்கிறவங்கள பத்தி எல்லாம் சொல்ல தெரியுது. ஆனா நான் கூடவே இருக்கிறது நல்லதா கெட்டதான்னு தெரியலையா? பரவாயில்ல. நீ இப்பெல்லாம் ரொம்பவே புத்திசாலித்தனமா பேசுற. நான் இன்னும் கேட்க வேண்டியதை கேட்கவே இல்லையே. என்ன கேட்க போறேன்னு தெரியுமா? அந்த பசங்கள என்ன பண்ண போறேன்னு தானே கேட்க போற? ஆமா, அவங்க பாவம் தாத்தா. என்னம்மா, அவங்கள நான் என்னவோ தப்பா பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையை கெடுத்துட போற மாதிரி பேசுற? படிச்சு முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு போக வேண்டியவங்க. உங்களுக்கு எடுபடியா இருந்து எதை தாத்தா சாதிச்சிட முடியும்? நாளைக்கு அவங்களையும் சித்து வேலைக்காரங்கன்னு ஊர்ல சொல்ல ஆரம்பிச்சிட்டா அப்படிலாம் நடக்காது. என் காலத்துக்கு பிறகு என் சித்தும் எனக்கு தெரிஞ்ச மத்த எல்லா ரகசியங்களும் இவங்க மூலமா தான் இந்த உலகத்துல வாழப்போகுது. அப்போ நீங்க பயப்படாதே, இன்னும் கொஞ்ச நாள் இருப்பேன். அது வாரமா மாசமா வருஷமாங்கிறத நீ பார்த்து தெரிஞ்சுக்கோ. நான் இந்த மதுரைக்கு வந்தது இங்க தங்குனது எல்லாமே இப்படிப்பட்ட 2 பேருக்காகத்தான். இவங்க ஒருவேளை உங்களை பார்க்க வராமலே போயிட்டா வருவாங்க, வந்தே தீருவாங்க. அவங்களுக்கு வேற வழியே கிடையாது கல்யாணி. அவர் குரலில் அசாத்திய உறுதி. சகுந்தலா கத்திக் கொண்டிருந்தாள். இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. ஆனா நாங்க எதுவும் தெரியாம வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கோம். நீயும் என்னடானா பச்சை பிள்ளையாட்டம் மூஞ்சி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க என்கிற தனது ஆலாபனையை தொடர்ந்தாள் அக்கா சாந்தா. பரணி, உனக்கு எதுக்குடா ஊர்வம்பு? அந்த திருட்டு கூட்டம் நாளைக்கு உன்னை பழிவாங்க வந்தா என்னடா செய்வா என்று கேட்டாள். ஆமாண்ணே, எனக்கும் பயமா இருக்கு என்றாள் தங்கை பிரபா. பரணி, இப்ப அதான்டா பயம் என்று குருவும் கூட்டு சேர்ந்தான். பரணியிடம் நீண்ட மௌனம், ஆழ்ந்த யோசனை வேறு. நாங்க இவ்வளவு சொல்றோம், ஏதாவது பதில் பேசுறியா நீ என்று திரும்ப சீறினாள் சகுந்தலா. பயப்படாதீங்க, எதுவும் ஆகாது. என் வாழ்க்கையும் இன்னிலிருந்து மாறுது. நான் இப்ப ஆஸ்பத்திரியா ஏறி இறங்குறவன் கிடையாது. என்னடா சொல்ற? இனி மருத்துவ பிரதிநிதி இல்லைன்னு சொல்ல வந்தேன். அப்படின்னா யார் நீ? யாருன்னா இப்ப சொல்ல தெரியல. ஆனா ஒண்ணு, நான் நிச்சயமா உருப்படியா பெருசா சாதிக்க போற ஒருத்தன். என்னடா ஆச்சு உனக்கு? இப்படி எல்லாம் நீ பேச மாட்டியே. எப்பவும் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லம்மா, மாறிக்கிட்டே இருக்கிறது தான் வாழ்க்கை. இவ்வளவு வயசான உனக்கு இது எதுவும் தெரியாதா? டேய், நீ பேசுறத கேட்டா ஒரு சன்னியாசி பேசுற மாதிரி இருக்குடா என்றாள் அக்கா சாந்தா. வச்சுக்கோ, இப்ப சன்னியாசிகளுக்கு தானே காலம். டிவியில பாக்குறியே எத்தனை விதமான சன்னியாசிங்க. போதுண்டா, இப்படி எல்லாம் பேசி எங்களை கவலைப்பட வைக்காத எனும்போது வாசல் அருகே ஒரு உருவம் திரும்பினாள். பரணி, அக்கா சாந்தாவின் கணவன் நின்று கொண்டிருந்தான். இதுவரை அவனது சார்பாக அவன் அனுப்பிய ஆட்கள் தான் வந்திருந்தனர். இப்போது அவனே வந்திருந்தான். ஆச்சரியமாக மட்டுமல்ல, பரணிக்கு அதிர்ச்சியாகவும் இருந்தது. வாங்க மாப்பிள என்று சகுந்தலா வரவேற்றாள். இறுக்கமான முகத்தோடு வந்தவன் பரணியை ஏற இறங்க பார்த்தான். அதில் 1000 அர்த்தங்கள். வந்து நிற்கும் அக்கா சாந்தாவின் கணவனான சண்முகம் எனும் அந்த வீட்டு மாப்பிள்ளையின் கண்களில் நல்ல சிவப்பு. லேசாக குடித்துவிட்டு வந்திருப்பதை அங்கு இருப்பவர்களுக்கு புரிய வைத்து விட்டது அவனின் நடவடிக்கை. மாப்பிள்ளையை பார்த்த நொடியில் வாரி சுருட்டி கொள்ள தொடங்கினாள் சகுந்தலா. வாங்க மாப்பிள, வாங்க என்று பிடித்திருக்கிறதோ பிடிக்கவில்லையோ என்ற மனப்பாங்கில் வரவேற்றாள். சாந்தா ஏற இறங்க பார்த்தாள். பிரபாவிடமோ அந்த இடத்தில் சகஜ நிலை மாறிவிட்டது போன்று தவிப்பு. சண்முகம் சுற்றி ஒரு பார்வை பார்த்தான். அப்படியே பரணியின் மேலும் அவன் பார்வை பரவியது. பரணி கூர்மையாக குத்துவது போலவே பார்த்தான். என்ன பரணி அப்படி பாக்குற? மாமா வந்திருக்கேன், வாங்கன்னு கூப்பிட மாட்டியா என்று சண்முகம் நக்கலாக வேறு கேட்டான். அதான் வந்தாச்சே, அப்புறம் என்ன கேள்வி? பரணியிடம் கோபமான எதிர்கொள்ளல். சகுந்தலா அதை பார்த்து பதற்றப்பட ஆரம்பித்தாள். பரணி, நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும். இது அம்மா மேல ஆணை என்றாள். அட என்ன அத்தை நீங்க? பரணி என்னவோ என்னை கடிச்சு கொதறிற மாதிரி இவனுக்கு வாய்ப்பூட்டெல்லாம் போடுறீங்களே. என்ன பரணி, என் மேல உனக்கு அவ்வளவு கோபமா? சண்முகம் கேட்ட விதத்தில் ஒரு இலக்காரமும் எச்சரிப்பது போன்ற ஒரு பாவனையும் நன்றாகவே இருந்தது. பரணி பதிலுக்கு நேராக விஷயத்தை பிடித்தான். எங்க வந்தீங்க? நகை போட்டாதான் எங்க அக்காவோட குடும்பம் நடத்துவேன், இல்லாட்டி டைவர்ஸ் பண்ணுவேன்னு சொல்லவா? அட கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிட்டியே. என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? இடத்த காலி பண்ணுங்க. டைவர்ஸ் நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம், எங்க அக்கா கிட்ட இருந்து உங்களுக்கு நோட்டீஸ் வரும். அவன் பதில் எல்லோருக்குமே ஒரு இடியை போல் இறங்கியது. டேய் என்று பதறிக்கொண்டு முன்னால் வந்தாள் சகுந்தலா. சும்மா இருமா, இந்த ஆள் தான் பூச்சி காட்டுவானா? நம்ம காட்டு தெரியாதா? இது என்ன காலம் தெரியுமா? எனக்கு நீ இப்ப பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாலே கல்யாணம் நடக்குமாங்கிறது சந்தேகம். ஏன்னா நான் ஒரு சாதாரண பட்டதாரி. ஆனா இந்த காலத்து பொண்ணுங்க அவ்வளவு பேருமே முதுகலை பட்டதாரிமா. தங்களுக்கு வர புருஷன் தங்களை விட கூடுதலா படிச்சவனா, நல்ல வேலை பார்க்கறவனா இருக்கணுங்கிறது அவங்க கண்டிஷன். இங்க எனக்கே இதான் நிலை. இதுல இந்த ஆளு டைவர்ஸ் பண்ணிட்டு யார போய் கல்யாணம் பண்ணிக்குவாரு? ஆனா அக்காவுக்கு வாழ்க்கை தர 1000 அசலான ஆம்பளைங்க இருக்காங்க. பெண்ணே, இன்னைக்கு பொன் தான். இதுல தனியா பொன் தர இவர் என்ன ராஜாவா இல்ல மந்திரியா? ஒரு வாங்கு வாங்கினான் பரணி.
அவனின் இந்த பேச்சு சண்முகத்தை வெலவெலக்க வைத்துவிட்டது. பரணி, நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா என்று சத்தமான குரலில் கேட்டான். ஏன், நான் பேசுனது உனக்கு புரியலையா? வேணும்னா இன்னொரு தடவை சொல்லட்டுமா? இத பாரு, நீ போடுறதா சொன்ன நகையைத்தான் எங்க வீட்டுல கேக்குறாங்க. அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. நான் அங்க சொன்னது வாஸ்தவம் தான். இப்ப கூட சொல்றேன். நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு அந்த நகையை போட்டுட்டு தான் என் கல்யாணத்தை பத்தியே நினைக்க இருந்தேன். ஆனா இப்படி ஈட்டிக்காரன் மாதிரி கழுத்துல கத்திய வைக்கிறதா இருந்தா உங்க உறவே தேவையில்லை. சரி, அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? யாருக்கு தெரியும்? எனக்கு வேலை கிடைக்கணும், அதுல நான் நிலைக்கணும். சுமாரா சொல்றேனே, ஒரு 4-5 வருஷம் ஆகலாம். அப்ப அதுவரை நான் காத்திருக்கணுமா? ஆமா, இதுதான் இப்ப இந்த வீட்டு யதார்த்த நிலை. பரணியின் பதிலை வழிமொழிவது போல சாந்தாவும் வாய் திறக்க தொடங்கினாள். பரணி, நான் சொல்லதை நினைச்சுதான் நீ சொல்லியிருக்க. சாரி பரணி, நான் சொல்ல நினைச்சதை தான் நீ சொல்லியிருக்க. அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கல, எனக்கு போட இந்த நகையை தான் பெருசா நினைச்சிருக்காரு. அந்த நகையை போட முடியாம போனது நம்ம தப்பு தான். அதுக்கு பரிகாரமா நான் ஒதுங்கி அவ கேட்கிற விவகாரத்தை கொடுத்துடுறேன். வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரை நல்லா இருக்க சொல்லு. நானும் வேலைக்கு போறேன். எனக்காக நீயும் கஷ்டப்பட தேவையில்லை. மனைவியின் குடும்பத்தை ஒரு ஆட்டலாம் என்று வந்த சண்முகத்துக்கு இப்போது தான் ஆட்டப்பட்டு விட்டது போல தோன்றியது. மௌனமாக எழுந்தான். சகுந்தலா மட்டும், மாப்பிள்ள, நீங்க உட்காருங்க, இவங்க புரியாம பேசுறாங்க என்று கெஞ்சலாக பேசி பார்த்தாள். ஆனால் சாந்தா பரணி இருவரையும் முறைத்து பார்த்துவிட்டு வந்தது போலவே விறுவிறுவென்று திரும்பி விட்டான் சண்முகம். சகுந்தலாவுக்கு கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது. ஏண்டா, எதுவும் பேசாதேன்னு சொன்னேன்ல, இப்படியா வெட்டி விடுறதுலயே குறியா இருப்ப என்று வெடித்தாள். அம்மா, நீதான் புரியாம இன்னும் பழைய பஞ்சாங்கமாவே இருக்க. நான் சரியாத்தான் பேசியிருக்கேன். போய் உன் வேலையை பாரு, நான் வரேன் என்று விருட்டென்று புறப்பட்டான். எங்க புறப்பட்டுட்ட? நீ இன்னும் சரியா சாப்பிட கூட இல்ல. எனக்கு இப்ப சாப்பாடு முக்கியம் இல்ல என்கிற அவனது தேய்ந்த குரல் மட்டும் அவர்கள் காதில் விழுந்தது. ஹாலில் தரையில் பத்மாசனத்தில் அமர்ந்தபடியே தாடையை வருடிக் கொண்டிருந்தார் சிவபிரகாசம். குருவும் பரணியும் எதிரில் வந்து நின்றனர். அவரும் ஏறிட்டார். சற்று தள்ளி கல்யாணி. கல்யாணியை பார்த்து, நீ போய் அரசமரத்து பிள்ளையாருக்கு அருகம்புல்ல மாலை போட்டு 15 சுத்திட்டு வரும்போது கொஞ்சம் அருகம்புல்லோடு வா என்றார் சிவபிரகாசம். நான் இப்ப இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க. இல்லதாயி, இங்க பேச போற விஷயம் ஊனம் இல்லாம நல்லபடியா நடக்கணும். இன்னைக்கு இப்ப மூல நட்சத்திரம் நடக்குது. இந்த நட்சத்திரத்துக்கு உரிய கிரகம் கேது. அவருக்கு உரிய தெய்வம் கணபதி. அந்த கணபதிக்குரியது அருகம்புல். அது தழைக்கிற இடத்துல வெயில், காற்று, தண்ணி, பூமிங்கிற எல்லாமே நல்லா இருக்குன்னு அர்த்தம். சூன்யமான இடங்கள்ல அது துளிர்க்காது. அது துளிர்க்கிற இடம் சுபிட்சமா இருக்கும். அடுத்து அருகம்புல்ல ஒரு விவசாயி பயிர் பண்ண தேவையில்லை. அருகம்புல் வரையில காலந்தா விவசாயி. துளசி, வில்வம் மாதிரி ஒரு தேவ பயிர். அந்த பயிர்னா கணபதிக்கும் உயிர். அதை நாம சாற்றும் போது கணபதிக்கு உகந்த பூஜையா அது மாறுது. இன்னும் பல ரகசியங்கள் இதுக்கு பின்னால இருக்கு. நேரம் போயிட போகுது, நீ புறப்படு என்றார். கல்யாணியும் புறப்பட்டாள். ஒரு அருகம்புல்லை பற்றி அவர் பேசிய பேச்சுக்கு பின்னால இவ்வளவு விஷயம் இருப்பதே பரணிக்கு இப்போதுதான் தெரியும். அது பிரமிப்பாக அவன் முகத்தில் எதிரொலித்தது. என்னப்பா அப்படி பாக்குற? உங்க வார்த்தை ஒவ்வொன்றும் எனக்கு ஆச்சரியம் தருது. புள்ளுக்கே ஆச்சரியமா? ஒரு சித்தன் வாழ்க்கையின் எவ்வளவோ இருக்குப்பா. உண்மைதான். இன்னைக்கு தானே நான் முதலா அனுபவப்பட்டிருக்கேன். என்ன, அந்த பொண்ணு கிடைச்சிட்டா தானே? கிடைச்சிட்டாயா? இதை நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. போக போக இன்னும் நிறைய அனுபவங்கள் ஏற்படும் போது இப்படி நீ பேச மாட்ட. ஆமா, எனக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் தான் இனி பெருக நானும் சொன்ன மாதிரி உங்ககிட்ட வந்துட்டேன். நீங்க சொல்ற வேலைகளை செய்யவும் தயாரா இருக்கேன். ஆனா மனசாட்சிக்கு விரோதமா மட்டும் எதையும் செய்ய சொல்லிடாதீங்க. இந்த வயசுல நேர்மை மேல உனக்கு நிறைய பற்று இருக்கிறது நினைச்சு சந்தோஷப்படுறேன். பக்தியும் வந்துட்டா உன்னை கையில பிடிக்க முடியாது. பக்தியா? ஆமாம், பக்தி. குரு பக்தி, கடவுள் பக்தி. சிவபிரகாசம் சொன்னதை கேட்டு லேசாக சிரித்தான் பரணி. என்னப்பா நீ பகுத்தறிவுன்னு பேசிக்கிட்டு இந்த நொல்லக்கண்ணுக்கு புலப்படுறதுதான் உலகம் நினைக்கிறவனா? நொல்லக்கண் இல்லையா, நல்ல கண் இது. இதா கண்ணு? கண்ணு உள்ள இருக்குப்பா, உள்ள இருக்கு. சிவபிரகாசம் நெஞ்சை தொட்டு காட்டி பேசினார். அது மணக்கண். அதுதான் நெஜக்கண். உன் கண்ணை நான் எப்ப வேணா கட்டுவேன். அதான் கட்டி காமிச்சேனே. ஐயா, இப்படி பத்திரிக்கைக்காரங்க பேட்டி மாதிரி பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? நாங்க உங்க வரையில என்ன செய்யணும், அதை முதல்ல சொல்லுங்க. அதுவரை பேசாத குரு மெதுவாக வாய்த்திருந்தான். சிவபிரகாசமும் அந்த ஜீவ சமாதியை, சமாதிக்குள் அடங்கிவிட்ட சித்த புருஷரை நினைக்க தொடங்கினார். தொடரும்.